வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகப்பெருமானுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பல்வேறு ஸ்தலங்களில் ஒரு வித்தியாசமான முருகன் எழுந்தருளி இருப்பதையும் பார்க்கிறோம். அவருடைய அன்பர்களின் பெருமைகளை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம சென்னிமலை பார்த்தோம். சென்னிமலை சிரகிரி மலை, சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்தில் வரும். அந்த சிரகிரி வேலவன் முருகன் குடிகொண்டு இருக்கின்ற சென்னிமலையில் தான் கந்தசஷ்டி கவசத்தை பாலன் தேவராயர் இயற்றினார். நம்ம நிறைய முருக பக்தர்களுடைய அற்புதமான வரலாற்றையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுபோல் இந்த பாலன் தேவராயர் அவர் எப்படி இந்த இவ்வளவு தூரம் ஒரு முருகபக்தராக ஆனார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாலன் தேவராயன் ஒரு சாதாரண நிலையிலே ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தவர் தான். அவர் வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் பெங்களூருக்கு போகிறார். அங்கே போயிட்டு அங்கேயும் ஒரு கணக்கராக ஒரு வேலையிலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் முருகபக்தர். முருகபக்தர்னால் சாதாரணமாக எல்லாரையும் போல் அவருமே முருகரை வணங்குவார், முருகாச்சரணம் சொல்வார். இப்படி இருந்தது. அவருடைய வாழ்க்கை என்பது சாதாரணமாக சென்று கொண்டு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெங்களூருக்கு வரார். அப்படி வரும்பொழுது அவரை உபசரித்து அவரை தங்க வைத்து அவருக்கு சேவை செய்கின்ற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. இந்த பாலன் தேவராயருக்கு கிடைக்கிறது. அப்போது அவர் அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட நிறைய தமிழை பற்றி பேசும்பொழுது அவருக்கு தமிழிலே ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. அவரும் பிள்ளை அவர்களும் இவரை நிறைய உற்சாகப்படுத்தி, நீங்கள் ஏன் நிறைய கவிதையெல்லாம் எழுதலாமே, நல்ல உங்களுக்கு அந்த கவிதை எழுதுகின்ற மனம்லாம் இருக்குது, உங்களுக்கு மென்மையான மனம் இருக்குது, எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி பல நுணுக்கங்களை எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்கிறார். அவற்றையெல்லாம் ஆர்வமாக இவர் கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டு முருக பக்தியும், தமிழ் என்று சொன்னாலே முருகு, அதனால் அந்த நிலையிலே நிறைய இலக்கியங்களை எல்லாம் அவர் படிக்கும் பொழுது முருகனை பற்றியும் அவர் நிறைய படிக்கிறார். இப்போ படிக்கும் பொழுது ஏற்கனவே முருக பக்தராக வளர்க்கப்பட்ட இவர், அவருக்கு மேலும் அந்த பக்திங்கிறது ஜாஸ்தியாகிறது. அதனால் அவருக்கு பழனிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துணர்வு ஏற்படுகிறது. இதெல்லாம் முருகனுடைய திருவிளையாடல். இவர் ஒன்றும் செய்யலை, அவர் செய்கிறார். இவர் மூலமாக அவர் ஆட்டுவிக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், பழனிக்கு போகிறார். பழனிக்கு போய் அங்கேயே எப்போவுமே சாதாரணமாக அந்த காலத்துல எல்லாம் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்குவாங்க. இப்பொழுது போல் வேகமான அந்த பயணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் அவர் பழனிக்கு போயிட்டு சில காலம் அங்கே தங்குகிறார். தினமும் முருகனை வழிபடுகிறார். அப்படி அவர் சுற்றி வரும் பொழுது, அந்த பிரகாரத்தை எல்லாம் சுற்றி வரும்போது நிறைய பேர் உடம்பு சரியில்லாதவர்கள், மிகவும் வியாதியை உடையவர்களாக, இதனுடைய கொடுமையை அனுபவிப்பவர்களாக, அவங்கெல்லாம் முருகன்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்வதற்காக அங்கே நிறைய பேர் இருப்பதை அவரால் பார்க்க முடிகிறது. நிறைய துன்பம், அந்த மனவேதனை, உடல் வாதனை, இதோடு அந்த இடத்துல நிறைய பேர் அங்கே படுத்து கிடக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், அங்க பிரதட்சணம் செய்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருப்பதை அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு மனம் உருகுகிறது. அப்போ அவர் முருகன்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அவருக்காக அவர் பிரார்த்தனை செய்து கொள்ளவில்லை, முருகனிடம் இவர்களுக்காக, இந்த துன்பப்படுபவர்களுக்காக அவர் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். முருகா, பாவம் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல கதி காட்டக்கூடாதா, ஒரு வழி செய்யக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அந்த பிரார்த்தனைங்கிறது மிகவும் ஆழமாக அவருக்குள் செல்கிறது. அப்படி பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது அவருக்கு ஒரு நாள் முருகன் கனவில் தோன்றி நீ இது போல ஒரு கவசம் பாடு, இந்த கவசத்தை ஒரு மந்திரஸ்வரூபமாக உனக்கு நான் அளிக்கிறேன், நீ இதை செய்ய. அதை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் நோய் நொடி இல்லாமல் நன்றாக வாழ்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமானதாக அந்த கந்தசஷ்டி கவசம் இருக்கும், பாடு அப்படின்னு சொல்கிறார். முருகனின் அருளால் இந்த கந்தசஷ்டி கவசத்தை அவர் இயற்றுகிறார்.
அதை இயற்றி அதுக்கப்புறமா வந்து அதை சென்னிமலையிலே அவர் வந்து அரங்கேற்றுகிறார். அரங்கேற்று சென்னிமலை முருகன் முன்னாடி முதலாக அந்த கந்தசஷ்டி கவசத்தை அவர் பாடுகிறார். இந்த சஷ்டி அப்படின்னு சொன்னாவே, சஷ்டிங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது. சஷ்டி திதி அப்படி 6வது 6 அப்படிங்கிறது எப்போவுமே முருகனுடைய ஒரு கூடவே இருக்கின்ற தன்மை. 6 முகன் எல்லாமே 6 அவருக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து 6வது திதியாக இருப்பது சஷ்டி. இந்த சஷ்டி 6வது திதி அப்படிங்கிறது 6வது இடம். ஒருத்தர் ஜாதகத்தில் 6வது இடம் அப்படிங்கிறது எப்போவுமே கடன், உடல் உபாதை, இந்த மாதிரியான தன்மைகளை, நோய் நொடிகள் இதையெல்லாம் குறிப்பதாக இருக்கும். அவங்க இந்த 6வது இடம் சிறப்பாக இருந்தால் நல்லா இருப்பாங்க. இல்லை அது வந்து வக்கரத்தில் அந்த மாதிரி நீச்சமாக அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எப்போவுமே ஏதாவது நோய் நொடி இருந்துக்கிட்டே இருக்கும், கடன் இருக்கும், இந்த மாதிரி தொல்லைகள்லாம் பலதும் அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும். அதனால் இந்த 6வது இடம் ஒருவருடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடம். இதை திதியாக சொல்லும்போது சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் கந்த சஷ்டி கவச்சம். கவச்சம் அப்படின்னு சொன்னால் வீரர்கள், அவர்கள் வந்து எதிரிகள் தங்களை தாக்குனா அதிலேருந்து காப்பாற்றி கொள்வதற்காக கவசத்தை அணிந்து கொண்டு போர் செய்வார்கள். அதனால் உடலினை காப்பது கவசம். கந்தன் கேட்கவே வேண்டாம். கந்தன் கருணைமயமானவன், கலியுக தெய்வம் கந்தன். அதனால் கந்த சஷ்டி கவசம் பேரவே பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இந்த கந்தனுக்குரிய சஷ்டி கவச்சமாக நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது. ஒரு நாள் 36 கொண்டு ஓரியே ஜெபித்து உகந்தி நீரணிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஓதியே ஜெபித்து உகந்து நீரணிய எல்லாமே கூடும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை சத்தியம். கந்தசஷ்டி கவசத்தை படித்தவங்க அத்தனை பேரும் இதை உணர்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இந்த கந்தசஷ்டி கவசம். இதில் வந்து நிறைய மந்திரஸ்வரூபமாக பாலன் தேவராயர் இதை அமைத்திருக்கிறார். அது பொதுவாக இந்த மூல மந்திரங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு குருவின் மூலமாகத்தான் அவர்கள் அந்த மந்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை சொல்லணும். தானே எடுத்துக்கொண்டு பேசுவது அல்லது மந்திரம் ஜபிப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. இந்த காலகட்டத்தில் அப்படி நிறைய பேர், அதுவும் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சொல்லப்போனால் இந்த காயத்ரி மந்திரம் எல்லாமே பெரிதாக அவர்கள் வைத்து ஒலிப்பெருக்கையிலேயே அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது காயத்ரி மந்திரத்தை ஒருவர் உபதேசம் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னே ஒரு சடங்கு இருக்குது. அதன் மூலமாக ஒரு குருவின் மூலமாக காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் அதை குருவின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அதனுடைய சக்தி அப்படிங்கிறது அது வெளிப்படும், மற்றவருக்கு சொல்லப்படும். குரு உபதேசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தான் இந்த மூல மந்திரங்கள், பீஜாட்ச மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக ஹ்ரீம் ஸ்ரீம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை நம்ம நேரடியாக நம்ம கேட்கும் பொழுது அதற்கு ஒன்றும் பொருள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. நம்ம இப்போ ஒரு போர்டெல்லாம் பார்க்குறோம், நிறைய கம்ப்யூட்டரில் நிறைய அந்த இணைப்புகளெல்லாம் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அது நமக்கு என்னன்னே புரியாது, ஏதோ நிறைய இணைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கம்ப்யூட்டர் மட்டுமல்ல, நிறைய இப்போ கார், அதை திறந்து பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியாது. அந்த வல்லுநர்கள் அதை அவங்க பார்க்கும் பொழுது அதில் என்ன இருக்குது, என்னென்னலாம் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரி தான் இந்த பீஜாட்சர மந்திரங்கள் அல்லது மூல மந்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ நமக்கு கேட்கும் பொழுது சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதனுடைய சக்தி வந்து அதை உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும். அதை ஜபித்து 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 அதை வந்து மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய உடம்பிலேயே வாங்கி கொண்டவர்களுக்குத்தான் அதனுடைய சக்தி, அதனுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது புரியும். இந்த அக்ஷர மந்திரங்கள் இவைகளையெல்லாம் முனிவர்கள் வானிலிருந்து அவர்கள் மெய்ஞானத்தால்
அவர்கள் பெற்றார்கள். இந்த ஒலிகளெல்லாம் அவர்கள் அங்கிருந்து பெற்றார்கள். இந்த ஒலிகள் அண்டத்திலிருந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சிவபெருமானுடைய அவருடைய உடுக்கையிலிருந்து அந்த ஓசை பிறந்தது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவைகள் மிக விரிவாக நாம் பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், முனிவர்கள் தங்களுடைய ஞானத்தினால் இந்த அண்டமெங்கும் ஒலிகள் மந்திரங்களாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த மந்திரங்களை எடுத்து எதுக்கெல்லாம் எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஏதோ ஒரு மூட நம்பிக்கை போல இருக்கலாம். ஆனால் விஞ்ஞானிகள் இதை ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து இதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு இன்றைக்கு சொல்லும் பொழுது அது நம்பக்கூடியதாக இருக்கிறது. சொல்லப்போனால் இப்போ சொல்கிறாங்க, சூரியனுடைய சுழற்சி அது வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சியிலே எப்போவுமே ரொம்ப வேகமாக ஒரு மின்விசிறி சுழன்றால் அதுலேருந்து ஒரு சத்தம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சூரியன் வேகமாக சுற்றும் பொழுது ஒரு சப்தம் வருகிறது. அது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சப்தம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஓம் என்கின்ற சப்தம். ஓம் என்கின்ற அந்த சப்தத்தோடு சூரியன் சுற்றுகிறது. இந்த அண்டவெளியெங்கும் அந்த ஓம் என்கின்ற சக்தி இருக்கிறது, அந்த சப்தம் இருக்கிறது. பிரணவஸ்வரூபம், இதுதான் பிரணவஸ்வரூபம் என்று சொன்னார்கள். இப்பேற்பட்ட சப்தம் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய சமீப கண்டுபிடிப்பு. ஆனால் இதை நம்முடைய முன்னோர்கள் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட பீஜாட்சரங்களில் ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளறுளி ஐயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு கந்தசஷ்டி கவசத்தில். இதை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் இவைகளெல்லாம் பீஜாட்சர மந்திரங்கள். நம்ம சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நம்ம அதை தானாகவே நாம் அதை சொல்வோம். ஐம் க்ளீம் சௌம் அப்படிங்கிறது ஒரு மூல மந்திரங்கள். ஐம் அப்படிங்கிறது கணபதியை குறிக்கிறது. ஐயும் கிளியும் கிளறொளி சவ்வும் அப்படின்னு இந்த சௌம் அப்படிங்கிறது எல்லாமே மகாலட்சுமிக்கு மூல மந்திரம், கணபதிக்கு மூல மந்திரம், சிவபெருமானுக்கு மூல மந்திரம், முருகனுக்கு மூல மந்திரம். அப்படிங்கிற மாதிரி அந்த மூலத்திலேயே இருக்கின்ற பீஜாட்சர மந்திரங்களை எல்லாம் அவர் இதிலே இந்த பாடலாக சொல்லிக்கிட்டே போய்டுறார். இப்பேற்பட்ட அவர் ஒரு பரந்த மனதோடு தன்னுடைய தவ வலிமையால் இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஏற்றும் பொழுது இந்த பீஜாட்சர மந்திரங்களை அதுக்குள்ளேயே புகுத்தி சாதாரணமான மக்களுக்கும் இந்த மந்திரத்தினுடைய பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதே மாதிரி சரவண பவச ரரர ரர ரிஹண பவச ரிரிரி ரிரிரி வினபவ சரகண வீரா நமோ நம அப்படின்னு சொல்கிறார். இந்த சரவண பவ அப்படிங்கிறது முருகனுடைய மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை சரவண பவ ரிஹண பவச இப்படி அதை திருப்பி திருப்பி போடும் பொழுது அதிலிருந்து ஏராளமான சக்தி அலைகள் கிளம்புகின்றன. நாம் சொல்ல சொல்ல அதை பக்தியுடன் பாடும் பொழுது அதிலிருந்து நமக்கு அளவற்ற சக்தி நமக்கு கிடைக்கிறது. இப்படி நிறைய மந்திரங்களையெல்லாம் உள்ள புகுத்தி அவர் அந்த கந்தசஷ்டி கவசத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய இந்த மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் மனசில் நாம் என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, ரொம்ப ஆழ்ந்து நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நாம் அப்படியே ஆயிடுவோம். நாம் என்ன நினைக்கிறோமோ நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அது மனசினுடைய அந்த ஒரு வலிமை. நாம் இப்போ நம்ம பெரிய ஒரு பதவி நமக்கு கிடைக்கணும், அல்லது ஒரு பெரிய அளவிலே நமக்கு பணம் கிடைக்கணும், இப்படியெல்லாம் நமக்கு ரொம்ப, ஆனால் சாதாரணமாக இல்லை, அதை ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிட்டு நம்ம அதையே திரும்ப 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 நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த அண்டசக்தி அப்படிங்கிறது நமக்கு உதவுகிறது. அது ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆச்சரியப்படும்படியாக நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். இதுதான் ஆட்டோ சஜஷன். நமக்கே நாமே சொல்லிக்கிறது, நாம் இப்படி ஆகணும், நாம் இப்படி ஆகணும், நம்ம இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலன் கிடைக்கும். அதையும் இந்த ஆட்டோ சஜஷனாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை கூட கந்தசஷ்டி கவசத்தில் வச்சுருக்காங்க. அவங்க
அதில் பாலன் தேவராயர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புக்களையும் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நம்ம படிக்கும் பொழுது ஏதோ நம்ம ஒரு செய்யுள் மாதிரி படிச்சுக்கிட்டே போகாமல் அதை உணர்ந்து படித்தோம் என்று சொன்னால், அவர் ஒவ்வொரு பாகமாக சொல்லுகிறார் நம்முடைய உடம்பில். அதை நினைத்து அந்த வரி வரும் பொழுது அந்த பாகத்திலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். உன் திருவடியை உறுதியென்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய தலையை நீ காக்க வேண்டும். என் உயிருக்கு உயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க. இப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாகத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த பாகங்களை நம்முடைய ஒவ்வொரு உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு பாகத்தையும் நீ காக்க வேண்டும். கதிர்வேல் காக்க வேண்டும், இணையடி காக்க வேண்டும், இறைவா காக்க, அழகுவேல் காக்க, இப்படி சொல்லிக்கிட்டே வரார். முப்பத்திருபல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கன்னம் இரண்டும் கதிர்வேல் காக்க, என் இளம் கழுத்தை இனியவேல் காக்க, மார்பை இரத்தன வடிவேல் காக்க, சேரிளமலைமார் திருவேல் காக்க, வடிவேல் இருத்தோள் வளம் பெற காக்க. இப்படி நம்முடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் இறைவா நீ காப்பாற்று அப்படின்ட்டு சொல்கிறார். எப்படி வேல்மாறல் படிக்கும் பொழுது நம்ம அந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த குருதி உடைப்பட வேல் எப்படி வேகமாக செல்கிறதோ அப்படி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்மாறல் வருகிறது. அதை திரும்ப 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 படித்த ஒரு பெண்மணிக்கு இதய அடைப்பே நீங்கி நன்றாக அந்த குருதியோட்டம் உடம்பு முழுக்க சென்றது. அவர் ஆச்சரியப்படும்படியாக அவர் நன்றாக ஆகிவிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வேல்மாறல் பிரத்யக்ஷமாக அளித்த பலன். அதைத்தான் இங்கு கந்தசஷ்டி கவசத்திலேயும் சொல்கிறார்கள். ஒவ்வொன்றும் என் தலையை காக்க, என் கண்களை காக்க, என் மூக்கினை காக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நாம் ஆழ்ந்த மனத்தோடு, அதனால்தான் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் அப்படின்னு அஷ்டதிக்கில் இருக்கிறவங்களும் அவங்க அடங்கி போவாங்களாம். எல்லாமே நமக்கு கிடைக்கும். நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளிக்கும். நவக்கோள்களும் மகிழ்ந்து நன்மை அளிக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சென்னிமலையிலே செவ்வாய் உருவிலே முருகன் காட்சியளிக்கிறார். அவரை சுற்றி 8 கிரகங்களும் அமைந்திருக்கின்றன அப்படின்னு நாம் பார்த்தோம். ஆக இந்த நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளிக்கும். நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர். உடம்பெல்லாம் ஸ்திரியாக போய்விடும். நவமதனாக அழகாக அவர்கள் எழுந்திருப்பார்கள். என்னென்ன பலன்களை எல்லாம் முருகன் கொடுக்க முடியுமோ அத்தனை பலன்களையும் அவர் அள்ளித்தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கந்தசஷ்டி கவசத்தில் அவ்வளவு பல மந்திர ஸ்வரூபங்களெல்லாம் இங்கே கொட்டி கிடக்கின்றன. இன்னும் கூட நிறைய புரியாத புதிர்களாக மந்திரங்களை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். அதில் என்ன அப்படின்னு தெரியாத பல விஷயங்களும் கூட இருக்கிறது. இந்த மாதிரி மகான்கள் மக்களுக்கு வெளியே சொல்லாமல் குஹ்யமாக பல விஷயங்களை வைத்திருப்பார்கள். ஒரு முறை மகா பெரியவரை ஒருத்தர் போய் பார்த்தாரு. போய் பார்த்துட்டு அவர் கேட்டார், விநாயகர் அகவல் பிள்ளையாரை பற்றியது ரொம்ப எளிதான ஒரு அகவல். படித்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழில் ஒன்றும் அதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை, அப்படியே படிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு எளிதானது. ஆனால் அது புரியவே புரியாது. அதில் ஔவையார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதே நமக்கு புரியாமல் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அகவலாக அந்த அகவல் இருக்கும். அவர் நிறைய யோக நிலைகளை எல்லாம் அதில் சொல்கிறார். எப்படியெல்லாம் அந்த யோக நிலையில் வாசி யோகத்தின் மூலமாக நம்ம குண்டலினியிலிருந்து மேலே சகசாரத்துக்கு அந்த சக்தியை கொண்டு போக முடியுங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப சாதாரணமான எளிய தமிழிலே ஔவையார் சொல்லியிருக்கார். ஆனால் நமக்கு அதை படிக்கும் பொழுது அது வழியெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியாது. அதனால் அந்த மனிதர் விநாயகர் அகவலை படிச்சுக்கிட்டு இருந்த மனிதர் மகா பெரியவாள்கிட்ட போய், இந்த விநாயகர் அகவல் படிக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக இருக்குது, ஆனால் புரியலை, அதில் என்ன சொல்லப்படுகிறது, என்ன பொருள் அப்படிங்கிறது தெரியல, மகா பெரியவா அதனுடைய விளக்கத்தை
எங்கேயாவது ஒரு சொற்பொழிவாவோ இல்லை அன்பர்களுக்கு இடையிலேயோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுகிறார். மகா பெரிவாள் ஒரு புன்முறுவல் பூத்துவிட்டு, அது ரொம்ப எளிமையான தமிழ் தானே, படிச்சுக்கிட்டே இரு, படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு தானாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அருள் வாக்கு கொடுக்கிறார். அப்படித்தான் இந்த கந்தசஷ்டி கவசத்திலே இந்த நமக்கு புரிந்த ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் சில புரியாத ரரர ரிரிரி ரிரிரி டுடுடு டுடுடு டகு டகு டிகு டிகு அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதற்குள்ளும் ஏதோ ஒரு மந்திர சக்தியை பாலன் தேவராயர் வைத்திருக்கிறார். அதை ஒரு நாள் 36 கொண்டு, ஒரு நாளைக்கு 36 முறை படிக்கலாம், அல்லது முடிந்த வரைக்கும் தினமும் பாராயணம் செய்து கொண்டே வரலாம். அப்படியே செய்து கொண்டே வந்தால் நமக்கு அது அதனுடைய பலனை, நம்ம இப்போ தலைவலின்னா ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், அது உள்ளே போய் என்ன வேலை செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் தலைவலி சரியாக போய்விடும். அதே மாதிரி இந்த மந்திரஸ்வரூபமாக இருக்கின்ற கந்தசஷ்டி கவசத்தை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்து கொண்டே வந்தால் நமக்கு கிடைக்காததே கிடையாது. கந்தபெருமானுடைய கருணையின் காரணமாக பாலன் தேவராயன் நமக்கு கொடுத்த மகா பெரிய பொக்கிஷம் இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது. இதை நாம் தினமும் பாராயணம் செய்வோம். நல்ல நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். அடுத்து எந்த முருகப்பெருமான் எங்கு நமக்கு அருள் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.